வீரவணக்கம். என் மொழி காக்க, இனம் காக்க, என் மண் காக்க, மானம் காக்க போராடி இன்னுயிரிந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி. விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி. இனிமேலும் ஓயும் இழிவாக வாழும் உறுதி, உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். சீமான் தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். சீமான் தங்கைகளின் ஆர்ப்பாட்டம். கேள்விக்குறியா, கேள்விக்குறியா? பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு. கேள்விக்குறியா, கேள்விக்குறியா? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. தமிழ்நாட்டு அரசே வெட்கக்கேடு.
தமிழ்நாடு அரசே உறுதி செய். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய். மாறவில்லை மாறவில்லை. ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறவில்லை. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். சினிமாவில் மட்டுமே ஹீரோவா? ஆட்சி என்றால் ஜீரோவா? சினிமாவில் மட்டுமே ஹீரோவா? ஆட்சி என்றால் ஜீரோவா? பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு போதையே காரணம். தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. போதை புழக்கத்தை தடுத்து நிறுத்து. பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு போதையே காரணம். தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. போதை புழக்கத்தை தடுத்து நிறுத்து. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். நாம் தமிழர் கண்டிக்கின்றோம். பதறாமல் சிதறாமல் நாங்கள் இருப்போம். அரசியலுக்கான ஆர்ப்பாட்டம் இல்லை, எமது உறவுகளுக்கான ஆர்ப்பாட்டம். உரிமையுள்ள ஆர்ப்பாட்டம். உணர்வு நிறைந்த ஆர்ப்பாட்டம். அடங்கா பெரு நெருப்பின் வழியே, அடங்கா பெரு நெருப்பின் வழியே கொள்கை ஏற்று வந்தவனடா நான் தமிழர் உறவுகளடா. தூக்கிலிடே, தூக்கிலிடே. காம நாய்களை தூக்கிலிடே, தூக்கிலிடே, தூக்கிலிடே. சாகும் வரையில் தூக்கிலிடே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். மௌனம் காக்கும் முதல்வரே, மௌனம் காக்கும் முதல்வரே. நடந்த துயரம் திரையில் அல்ல, நடந்த துயரம் திரையில் அல்ல. நடந்திருப்பது சூழலிலே. சூழல் என்ன சொற்சொல்லாண்டா? சூழல் என்ன பனையூரா? போட்டு போட்ட முதல்வரே, கேட்டின் கதவை மூடாதே, கேட்டின் கதவை மூடாதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். காவல்துறையே, காவல்துறையே. நீதி கேட்கும் மக்களை நேரம் கொடுத்து விரட்டாதே, நேரம் கொடுத்து விரட்டாதே. காவல்துறையே, காவல்துறையே. சிங்க பெண்கள் உறக்கமா? சிங்க பெண்கள் விளம்பரமா? சிங்க பெண்கள் உறக்கமா? சிங்க பெண்கள் விளம்பரமா? நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி அரசரே, நீதி வேண்டும். தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம். வாதாடும் தீர்ப்பு வேண்டாம். அன்னை தமிழே, அழகிய தமிழே. அன்னை தமிழே, அழகிய தமிழே. ஐயையோ அழுகிறதே, ஐயையோ அழுகிறதே. அனாதையான அன்னை தமிழே, அரவணைக்க நாங்கள் உள்ளோம். நாம் தமிழர் நாங்கள் உள்ளோம். நாம் தமிழர் நாங்கள் உள்ளோம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து
உறுதி கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம் உறுதி கொதிக்கும் ஆர்ப்பாட்டம் திரைப்புகளின் முதல்வரே வாயால் வட சுட வேண்டாமே திரைப்புகழ் முதல்வரே வாயால் வடை சுட வேண்டாமே தோட்டாக்களால் சுட வேண்டும் தோட்டாக்களால் சுட வேண்டும் திரையில் 100 பேரை சுடுவீங்க திரையில் 100 பேரை சுடுவீங்க நிஜத்தில் 20 சுட வேண்டும் மக்கள் முன்பே சுட வேண்டும் எத்தனை முறை தோற்கடித்தாலும் எத்தனை முறை வீழ்ந்தாலும் மக்கள் நலனுக்காக எழுந்திடுவோமே நாம் தமிழர்கள் எழுந்திடுவோம் சீமான் தம்பிகள் எழுந்திடுவோம் சீமான் தங்கைகள் எழுந்திடுவோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தாவக அரசே தமிழக அரசே தாவக அரசே தூக்கிலிடே 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 மனித உலகத்தை தூக்கிலிடே காம மிருகத்தை தூக்கிலிடே காம மிருகத்தை தூக்கிலிடே பயண தூரம் அதிகமானாலும் பதறாமல் சிதறாமல் நாங்கள் இருப்போம் அரசியலுக்கான ஆர்ப்பாட்டம் இல்லை இது எங்கள் உறவுகளுக்கான ஆர்ப்பாட்டம் உரிமையுள்ள ஆர்ப்பாட்டம் உணர்வு நிறைந்த ஆர்ப்பாட்டம் அலங்கா பெரு நெருப்பின் வழியே கொள்கை ஏற்று வந்தவனடா நாம் தமிழர் உறவுகளடா மௌனம் காக்கும் முதல்வரே மௌனம் காக்கும் முதல்வரே தூக்கிலிடே 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 குற்றவாளியை தூக்கிலிடே ஆளாக்கப்பட்டு தாக்குதல் நடைபெற்று வருவது துளியும் ஏற்புடையது அல்ல. ஆண்ட அரசுகள் கைகழுவி விட்டார்கள். ஆளக்கூடிய அரசு இதை கவனத்தில் கொண்டு எங்கள் அண்ணன் அவர்கள் கூறியது போல பெண் பிள்ளைகள் மீது கை வைக்கப்பட்டால் அவர்கள் தூக்கப்படுவார்கள் என்ற அச்சம் ஏற்படுகிற வரை இந்த மண்ணில் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு போதிய அளவாக இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அடுத்தபடியாக இதை சிறப்பாக முன்னெடுத்து வருகிற மகளிர் பாசனுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார்கள். அன்பு சகோதரி பவானி சத்யா அவர்கள் இப்போது உரையாற்றுவார். வென்றதாக சரித்திரம் இல்லை. சூலூர்ல ஒரு 10 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கு. 2 நாள் போராடினாங்கதான் அதற்கான முடிவு எட்டப்பட்டிருக்கு. முதல்ல அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி காவல்துறையில சொல்லி அதுக்கப்புறம் மத்த இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் பொய் தான் பேசிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை. யோசிச்சு பாருங்க. மக்கள் இடத்துல நாங்க வந்த உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தருவோம்னு சொன்ன இந்த முதலமைச்சர் இன்ன வரைக்குமே ஒரு காணொலி கொடுத்து ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்கல. 41 பேர் இறந்தப்புக்கு கூட ஒரு காணொலி கொடுக்காதவங்க இந்த ஒரு குழந்தைக்கு இறந்தது கொடுப்பாங்களான்றது தெரியல. ஒவ்வொரு நாளும் இந்த நிமிஷம் வரைக்குமே பாலியல் பிரச்சனை நடந்துட்டுதான் இருக்கு. ஆட்சி மாறலாம், ஆனா காட்சி மாறவே கிடையாது. திராவிடத்துல எப்படி நடந்ததோ அதேதான் திரும்ப திரும்ப இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணன் சொன்னாரு, பெண்கள் பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துறேன், எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, உங்கள் இடத்துல என் குழந்தைய தொட்டா அவன் செட்டான் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் இப்ப அந்த சூழல் நடக்கும் போது மக்கள் எல்லாரும் சீமானன் தான் சரி, அவர் தான் சரியா சொன்னாரு, நாங்க தான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி மக்கள் வருந்துறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இனியும் நடக்கும்.
ஆனா இதுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். 2 பேரை நீங்க காவல் புடிச்சிட்டீங்க. ஒருத்தரை வந்து அடிபட்டுருக்குன்னு சொல்லி மருத்துவமனையில வச்சிருக்கீங்க, ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துல பாதுகாப்பு வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க நல்லாதான் இருக்காங்க, நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லாதான் இருக்காங்க. ஆனா குழந்தைங்க இறந்தவங்க, அந்த குடும்பத்தார நண்பர்கள் உறவுகள் அத்தனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வருத்தப்பட்டு இருக்காங்க. இதுக்கு முடிவு என்ன? சாவடிக்கணும், சுட்டு கொல்லணும், நடுரோட்ல வச்சு சுட்டு கொல்லணும். ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கும் போது அந்த தண்டனை தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் அந்த பயத்தை உருவாக்கும். ஒவ்வொரு தனி மனிதனும் பயம் உருவாகணும், அவனுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும். அவன் நல்லபடியா மற்ற குழந்தைகளை பார்க்கும்போது கூட தன் குழந்தை மாதிரி பார்க்கணும். அப்படின்னா அவனுக்கு சுய ஒழுக்கு தேவை. அந்த சுய ஒழுக்கம் நாம் தமிழர் கட்சி உறுதியா கொடுக்கும். இப்ப நீங்க அந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் சரி செய்யப்படும். அதே போல பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தான் இத்தனைக்கு முழுக்க காரணம். நாங்க வந்தோடனே 714 டாஸ்மார்க் எடுத்துட்டோம்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் கஞ்சா எல்லா பக்கமே புலத்தலாட்டம் இருக்கு. அதுல எப்ப மூட போறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்ன வரைக்கும் எதுவுமே சரி பண்ணவே இல்லையே. எல்லா அமைச்சர்களை போட்டீங்க, இப்ப வரைக்குமே 20 அமைச்சர் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுல 12 பேர் வந்திருக்காங்க. அந்த 12 பேர் பெண்களும் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் தெரிவிச்சாங்களா? ஒரு இடத்துலயும் கூட கிடையாது. இந்த கீர்த்தனா பொண்ணு அது நேத்து பேட்டி எடுக்கிறப்ப கேக்குறாங்க, சிரிச்சுட்டே பதில் சொல்லுது. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனா அதுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் மூலத்துல எங்க தலைவர்கள் சரி பண்ணிடுவாங்க. எங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும், உங்க தலைவருக்கு தெரியும், நாங்க தெரியலன்னு சொல்லல. ஆனா இன்ன வரைக்குமே ஒரு அறிக்கை, ஒரு ஆழ்ந்த இரங்கல் எதுவுமே கிடையாது. இதுதான் முதலமைச்சருக்கான இதான். ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல உண்மையா சொன்னா இவங்க வெற்றி பெறதுக்கு காரணம் என்ன? இன்ஸ்டாகிராம் ஒண்ணு மட்டும்தான். ரீல்ஸ் யார் அதிகமா போட்டாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சா அவங்க தான் வென்றிருக்காங்க. கொமராபாளையம் தொகுதி வேட்பாளர் அவங்க கிட்ட நேற்று கேக்குறாங்க,